என்ன எல்லாம் போட்டபடி கிடக்கு. என்ன எழுந்திருக்கலையா? தூங்கிட்டு இருக்காளா? ரம்யா, ரம்யா, அடியே ரம்யா, உன்னை தான் கூப்பிட்றேன். எங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளோ கத்துறேன் கேட்குதா பாரு அவளுக்கு. இரு வரேன். ரம்யா, ரம்யா, எங்கடி இருக்க? வந்து தொலைடி. இதோ வந்துட்டா அத்தை, சொல்லுங்க. இவ்வளோ நேரமாக கத்திக்கிட்டு இருக்கனே, எங்கே போனேன்? உள்ள ரூம்ல துணி மடிச்சுக்கிட்டு இருந்தா அத்தை. துணி மடிச்சிட்டு இருந்தியா? என்ன காலையில் துணி மடிச்சிட்டு இருக்க? என்ன விஷயம்? வீட்டில் ஒரு வேலை கூட நடக்கல. காலையில் காஃபி போட்டு கூட கொடுக்கல. யாருக்குமே சமையல் ரெடி பண்ணல. அப்படி என்ன துணி மடிச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ஆடி ஒன்றும் இல்லை அத்தை, அதான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். துணியெல்லாம் மடிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா வீட்டுக்கு போறியா? எதுக்கு போகிற? ஆடி மாதம் வந்தால் கல்யாணம் ஆன பொண்ணுங்க எல்லாம் அம்மா வீட்டுக்கு போவாங்கல்ல அத்தை, நானும் போயிட்டு வரேன். அது புது கல்யாணம் பண்ணவங்க தான் போவாங்க. உனக்கு தான் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுல்ல. சும்மா கடை வீட்டு வேலையை பாருப்போ. அம்மா அவள் தான் ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறாள்லம்மா, போயிட்டு வரட்டும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரட்டும். ஓ, பொண்டாட்டிக்கு வைக்கலத்தா. அவள் போயிட்டா யாரும் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறது? உனக்கு எனக்கெல்லாம் சொராக்கி போடுறது யாரு? அதெல்லாம் போக வேணாம், சும்மா இருக்க சொல்லு. போயிட்டு கூட்டி கோலம் போட்டு துணியெல்லாம் ஊற வச்சிருக்கேன், துவைச்சி போட சொல்லு போ. ஹலோ, சொல்லுமா. நல்லா இருக்கேம்மா. அங்கே நல்லா இருக்கலாங்க. நீ எப்படி இருக்க? ம், சரி. ஆமாம், எப்போ வரேன்? உனக்கு பிடிச்சதெல்லாம் அண்ணியை சமைக்க சொல்கிறேன். சரிம்மா, வந்துட்டு கூப்பிடு. யாரும்மா ஃபோனில்? உன் தங்கச்சி தாண்டா, ஊருக்கு வராளா? அவள் ஏம்மா வரா? என்னாச்சு அவளுக்கு? ஏன் அங்கே திடீர்னு வரா? ஆடி மாதம் 1ஆம் தேதி இல்லைடா, அதான் வரா. வருஷம் ஃபுல்லாக தான் அங்கே வேலை செஞ்சு உருக்கி போயிட்டா. அதான் இங்கே வந்து ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகட்டும். ஏம்மா, நம்ம பவி மாதிரி தானம்மா நம்ம ரம்யாவும். நமக்கு வருஷம் ஃபுல்லாக வேலை செய்கிறா, அவளும் ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும்னு தானம்மா ஆசைப்படுறா. நம்ம பவிக்கு ஒரு சட்டம், ரம்யாவுக்கு ஒரு சட்டமாம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரம்யா ஊருக்கு போயிட்டா நம்ம எப்படி ருசியாக சாப்பிட்றது? கிளவி ருசியாக சாப்பிட்றதுக்கு நம்மளை ஊருக்கு போக மாட்டேங்கிறாளே. இந்த ஊர்லேயே ரம்யா மாதிரி யாராவது சமைப்பாங்களா? ஏன் உன் தங்கச்சி ரசம் வைக்க சொன்னால் பச்சை தண்ணியில் மஞ்சள் தூள் போடுவா. மீன் குழம்பு வைக்க சொன்னால் குழம்புல மீன்லாம் நீச்சல் அடிக்கும். இதெல்லாம் பார்க்கறதே எனக்கு இல்லைப்பா. எனக்கும் ரம்யா ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் ஆசை. என்ன பண்ணுறது? அவளோட சமையலுக்கு அடிமை. முடியலையே. அத்தை, என்னோட சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாம் மருமகளே.